வணக்கம், நான் ஜெவி லோகேஷ் பேசுகிறேன். ஒரு ரியாக்ட் டெவலப்பராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா வெறும் ரியாக்டை வச்சு மட்டுமே எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இந்த ரியாக்டுக்கு துணையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன சின்ன வேலையும் செய்யறதுக்கு லைப்ரரிஸ் நிறைய ரியாக்டில் இருக்குது. அந்த மாதிரி லைப்ரரிஸை நீங்கள் சில நேரத்தில் உங்கள் ப்ராஜெக்டில் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த லைப்ரரிஸை பற்றி நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் மொத்தம் 16 ரியாக்ட் லைப்ரரிஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 16 ரியாக்ட் லைப்ரரிஸும் உங்களுக்கு பல்வேறு ப்ராஜெக்ட்ல பயன்படக்கூடிய லைப்ரரிஸ். அதனால இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நீங்க பார்க்க போறது ரியாக்ட் ஊக் ஃபார்ம். இந்த ரியாக்ட் ஊக் ஃபார்ம்ன்றது ரியாக்ட்ல ஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கான ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியோட அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறாங்க. இங்கே பார்க்குறீங்க. இவங்க கொடுக்குற ஒரு சில ஊக், அதாவது ரியாக்ட் ஊக் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஊக் வச்சுக்கிட்டு வேகமாக நீங்கள் ஃபார்ம் பில்ட் பண்ணுறது, வேலிடேஷன் பண்ணுறது, எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிட முடியும். இந்த ரியாக்ட் ஊக் ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஃபார்முக்கு தேவையான ஃபீல்ட்ஸை உருவாக்குறதோ அல்லது அந்த ஃபீல்ட்ஸுக்கு வேலிடேஷன் செய்கிறதோ அல்லது ஒரு ஃபார்முடைய டேட்டாவை இன்னொரு ஃபார்ம் டேட்டாவோட இணைக்கிறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த லைப்ரரியை பயன்படுத்தும் போது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அட்வான்ஸ்டான நிறைய விஷயங்களை இதில் பண்ண முடியும். நீங்கள் விசார்ட் மாதிரியான இந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து போவாங்க பாருங்கள் ஃபார்மில், நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மு, விசார்ட் ஃபார்மு மற்றும் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபார்மெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த ரியாக்ட் ஊக் ஃபார்ம் அப்படின்ற இந்த லைப்ரரி இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ரீசார்ட்ஸ். ரீசார்ட்ஸுங்கிறது நம்ம பொதுவாக இந்த ரிப்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நிறைய ப்ராஜெக்டில் வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நிறைய இந்த சார்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சார்ட்டை காமிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ரியாக்ட் லைப்ரரி. இதை பயன்படுத்தி நீங்கள் லைன் சார்ட்டு, ஏரியா சார்ட்டு, பார் சார்ட்டு, ஸ்கேட்டர் சார்ட்டு, பை சார்ட்டு, லெஜெண்ட் எஃபெக்ட், இப்போ நான் சொன்னது சில விதமான லைன் சார்ட். ஆனால் அதுலேயுமே பல வகையான சார்ட்டுகளை நம்ம உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே லைன் சார்ட்லேயே இத்தனை வகை சார்ட் இவங்க கொடுக்குறாங்க, ஏரியா சார்ட்டில் இத்தனை வகையான ஒரு சார்ட்டை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல சார்ட்டுக்கும் இங்கே சொல்யூஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ரீசார்ட்ஸ் உங்களுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு சார்ட்டுக்கான லைப்ரரி. அடுத்தது பிக் கேலண்டர். கேலண்டரை கொண்டு வர்ற ஒரு டாஸ்க் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த பிக் கேலண்டர் லைப்ரரி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கேலண்டருக்கான யூஐ ரொம்ப சிம்பிளான ஒரு கேலண்டர் தான். அதை நீங்கள் அட்வான்ஸ்டாகவும் மாற்றலாம். ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைப்ரரி அதுக்கான ஒரு ஃபீச்சரையும் கொண்டு இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே தெரியல, இதனால ஸ்டைலிங் நீங்களே பண்ணுறதுக்கான வழிகளும் இங்கே இருக்குது. அதோட ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஈவெண்ட்டை இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போடுற ஒரு விஷயமும் இருக்குது. கேலண்டர் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கான ஒரு லைப்ரரி தான் இந்த பிக் கேலண்டர். ரியாக்ட் பியூட்டிஃபுல் டிஎன்டி. சில லிஸ்ட் இருக்கும், அதுக்கு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரியான சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு செக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அதை ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடிய அளவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரியாக்ட் பியூட்டிஃபுல் டிஎன்டி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டை வச்சுருக்க போகிறோம்னா நிச்சயமாக ரியாக்டில் உங்களுக்கு இந்த பிளகின் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கட்டுப்படுத்த முடியும். மவுஸ் ட்ராக் பண்ணும் போதோ, டச் பண்ணும் போதோ, கீபோர்ட் ட்ராக் பண்ணும் போதோ, இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு உங்களுக்கு இந்த ஈவெண்ட் மூலமாக சில ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நிறையவே இதில் இருக்குது. இந்த மாதிரி பல ட்ராக் அண்ட் ட்ராப் விஷயங்களை ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு லைப்ரரி இது. அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும். பெரும்பாலான வெப் அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஒரு எந்த மாதிரியான ஒரு டேட்டாவை காட்டும் போதோ நம்ம பொதுவாக பயன்படுத்துறது டேபிள் தான். இந்த டேபிள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய வேலை அதுக்கடுத்து இருக்கும். டேபிள்ஸை உருவாக்க போகிறீங்க, பயங்கரமான யூஐ கொண்ட டேபிள்ஸை உருவாக்க போகிறீங்கன்னா Tanstack Table உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு லைப்ரரி. காலம் ஃபில்டர் பண்ணுறது, பேஜினேஷன், ரோவை குரூப் பண்ணுறது, காலம் ஆர்டர் பண்ணுறது, மல்டி சார்ட்டு, பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு லைப்ரரி இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண டேபிள். இது காலமாக குரூப் பண்ணுற ஒரு டேபிள். பார்த்தீங்கன்னா ஹலோ இன்ஃபோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பை பிரித்து நம்ம ஒரு டேபிளில் லிஸ்ட்டை காமிப்போம்.
காலம் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு லைப்ரரியாக இது இருக்கும். ஏன்னா டேபிள் வச்சுட்டு நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த லைப்ரரி பயன்படும். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது Joyride அப்படின்ற ஒரு லைப்ரரி. எனக்கு தெரியும் நீங்கள் என்னுடைய ஷர்ட் வந்து மாறி இருக்கிறத வந்து நோட் பண்ணிட்டீங்க. இது 2வது நாள் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறது, அதனால தான் இந்த ஒரு மாற்றம். ரியாக்டில் Joyrideன்ற ஒரு லைப்ரரி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக பயன்படுத்துகிற ஒரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் உருவாக்குறீங்க, இல்லை ரியாக்டில் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறீங்க. முதல் தடவை ஒரு யூசர் வராங்க, அவங்களுக்கு நீங்கள் சில டெமோ காட்ட விரும்புகிறீங்க. டெமோ இல்லைனா கூட கண்ட்ரோல் பண்ணல ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் வைப்பீங்க. இப்போ அதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகளை வந்து தருவீங்க இல்லையா, அந்த குறிப்புகளை காட்டுறதுக்கான ஒரு லைப்ரரி இது. இதோடைய டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இப்போ நான் ஸ்டார்ட்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வருது. அதில் வந்துட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நம்ம குறிப்பை வந்து இங்கே கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில குறிப்புகள்லாம் கொடுப்பாங்க, ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு அப்ளிகேஷன்லையோ. இப்போ அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் ஹைலைட் பண்ணி அது என்னன்னு காட்டலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்காகன்னு நீங்கள் காட்டலாம். இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்க அது பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அது என்ன மாதிரியான ஆப்ஷன், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவலை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது முழுக்க முதல் தடவை யூசர் உள்ளே வரும்போது கொடுக்கறதுக்கான குறிப்புகளை கொடுக்கறதுக்கான ஒரு லைப்ரரி. ரியாக்ட் அட்வான்ஸ்ட் கிராப்பர். இந்த கிராப்பர் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இல்லை சோஷியல் நெட்வொர்க்கிங் மாதிரியான ப்ராஜெக்டுகளில் கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜை வந்து கிராப் பண்ணுறது, குறிப்பிட்ட ஒரு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இடத்துல கிராப்பரை பயன்படுத்தலாம் நினைப்போம். மோஸ்ட்லி ஜேக்குரி பயன்படுத்தினவங்க இந்த கிராப்பரோட நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. ஒரு கிராப்பரை செய்யறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனால் அந்த வேலையையும் இந்த ரியாக்ட் அட்வான்ஸ்ட் கிராப்பர்ன்ற இந்த லைப்ரரி தீர்த்து வச்சிருச்சு. இந்த ரியாக்ட் அட்வான்ஸ்ட் கிராப்பருக்குள்ள 3 விதமான கிராப்பரை அவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஒன்று வந்து கிளாசிக். இப்போ இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் போது அந்த இமேஜ் அப்படி தான் இருக்கும். அந்த ஏரியாவை மட்டும் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக நம்மளுக்கு தேவைப்படுற ஏரியாவை மட்டும் எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சு அதை மட்டும் கிராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப் கிராப்பர் இது. அடுத்தது ஃபிக்ஸடு கிராப்பர். ஏரியா வந்து அப்படி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி இருக்க இமேஜை வந்து நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நம்மளால் கிராப் பண்ணிக்க முடியும். 3வது ஹைப்ரிட். இந்த ஹைப்ரிட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கிராப்பராக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கடினமான ஒரு கிராப்பர்னு கூட சொல்லலாம் இதை ஹேண்டில் பண்ணும்போது. ஆனால் அந்தளவுக்கு வந்து இதில் வந்து சிறப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இமேஜ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கிராப்பரை மூவ் பண்ணும்போது இமேஜும் வந்து மூவ் ஆகுது. ரீசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பின்னாடி இருக்க இமேஜ் வந்து கிட்ட வந்துடுது. பார்க்குறவங்களுக்கே வந்து இது ரொம்ப தெளிவாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிராப்பர் தான் வேணும்னு உடனடியாக செலக்ட் பண்ணுற ஒரு கிராப்பர் தான் இது. ஸோ கிராப்பருக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ரியாக்டோடைய அட்வான்ஸ் கிராப்பருக்குள்ளே இருக்குது. இது நிச்சயமாக நிறைய வெப்சைட்லேயும் நிறைய ரியாக்ட் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு லைப்ரரியாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை. ரியாக்ட் கலர்ஃபுல் அப்படிங்கிற இந்த லைப்ரரி பெரும்பாலான ப்ராஜெக்டில் பயன்படுத்தலைனாலும் கிராஃபிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்லலாம் அதிகமாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு துணியோட கலரை வந்து செலக்ட் பண்ணணும். அப்போது நம்ம வந்துட்டு ஒரு கலர் பிக்கரை வச்சுருப்போம், அந்த கலர் என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து கலர் பிக்கர் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். இது வந்து அழகான ஒரு கலர் பிக்கர் லைப்ரரி. இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் கலர் பிக்கர் இருக்கும். ஆக உங்களுக்கு செலக்ட் பண்ணுற கலர் வந்து எக்ஸ் கோடு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா வந்து இது RGB கலர் பிக்கர். இது வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது RGB டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரெட், க்ரீன், ப்ளூ அண்ட் ஆல்ஃபா. பாப்போவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலர் பிக்கரை. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருது இல்லையா, கிளிக் பண்ணும்போது மட்டும் இந்த ஒரு பாப்அப் வருது, அதுக்குள்ளே நம்ம கலர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாப்போவர் கலர் கிளிக்கர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த லைப்ரரியில் இருக்குது. கலர் பிக்கரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் இந்த லைப்ரரியை பயன்படுத்திக்கலாம். ரியாக்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற லைப்ரரி, இதோட பயன்பாடு ஒன்றும் எல்லா வெப்சைட்லேயும் வந்துடாது, எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்துடாது. இது எதுக்கான ஒரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் சம்மந்தப்பட்ட அனிமேஷன்ஸை வந்து பண்ணுறதுக்கு. டாக்குமெண்டேஷன் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் அனிமேஷனை வந்து நீங்கள் செய்ய முடியும். இது ஒரு விதமான அனிமேஷன். இந்த மாதிரி நீங்கள் பல விதத்தில் செய்ய முடியும். இப்போ அதுக்கான ஒரு டெமோ தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த விதமான ஆப்ஜெக்டையும் ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு மோஷன் கொடுத்து அனிமேஷன் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் காமிக்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட்டு தெரியுது அவங்களுக்கு. இப்போ இதில் பாருங்கள் ஒரு பவுன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸை வந்து நிச்சயமாக
ஸ்ப்ரிங் லைப்ரரி இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணிட முடியாது சுலபமாக. அதுக்காக தான் இந்த லைப்ரரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் வெப்புக்கு மட்டும் இல்லை, சில நேரத்தில் வந்து மொபைலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மொபைல் எக்ஸாம்பிளையும் காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதிகமாக இதை பயன்படுத்த போகிறதில்ல, இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்காவது ஸ்ப்ரிங் சம்மந்தப்பட்ட சின்ன நகர்வுகளோடு தெரியக்கூடிய அனிமேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ரியாக்ட் லைப்ரரியை பயன்படுத்துங்க. டிஎஸ் பார்ட்டிகல்ஸ்ன்ற ஒரு லைப்ரரி இது வந்து பார்ட்டிகல்ஸ் சம்மந்தப்பட்ட அனிமேஷன்ஸ் பண்ணுவோம். பார்ட்டிகல்ஸ்னாலே சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் ஃபயர் ஒர்க், வான வெடிகள் வெடிச்சா பூ மாதிரி அப்படி பிரிஞ்சு வர அந்த அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில அனிமேஷன்ஸை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைப்ரரி உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். அது மட்டும் இல்லை, இவங்க ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ்க்கான உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி மவுஸ் கிளிக் பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளை ஆகுது இல்லையா, கிட்டத்தட்ட மின்மினி பூச்சி மாதிரியான ஒரு எஃபெக்ட். இது கனெக்டடு பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் தெரியுது இல்லையா இது. அப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளை ஆகிற லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிகல் அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோஃபால் எஃபெக்ட் வந்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பாருங்கள், இது இப்படி இருக்கும். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தெரியும் இந்த ஸ்னோஃபால் வந்து முன்னாடி வரும். இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்னோஃபாலை போட்டு சில வெப்சைட்டில் அங்கே அலங்கரித்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த லைப்ரரி தேவைப்படும், பயன்படுத்திக்கோங்க. இந்த பாப்பர் ஜேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேகமாக வந்து இந்த பூட் ஸ்ட்ராப்பில் ஜேகுரியிலலாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த லைப்ரரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு லைப்ரரியை சம்மந்தப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ரியாக்ட் பாப்பர். இந்த ரியாக்ட் பாப்பர் எந்த மாதிரியான ஒரு பயன் தரக்கூடிய லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் காமிக்கணும், ஒரு குறிப்புகளை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்புகளை காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் வித் ஆரோவோட தெரியுது. இதுதான் வந்து ஒரு பாப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து ஃப்ளிப்பர். நம்ம இப்போ மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கீழே வரோன்னா கண்டிப்பாக இது கீழே வந்து நிற்கும். ஏன்னா அப்போ வந்து ஒரு யூசர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு குறிப்பு இது. அதே நேரத்தில் அவர் மேலேயும் போவார், ஸ்க்ரால் பண்ணுவார். அப்போ திடீர்னு அந்த பாப்பர் வந்து திடீர்னு மேலே வந்துடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, அதுக்கான குறிப்பை வந்து நீங்கள் சின்னதாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாப்பர் பிளகின் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன்படும். இதோட டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்பவே சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த டாக்குமெண்டேஷன் பாப்பரை பயன்படுத்திக்கோங்க. ரியாக்ட் பாப்பர் இது மறக்காமல் நிறைய வெப்சைட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு லைப்ரரி தான். அதனால் இதையும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நிறைய வெப்சைட்டில் இந்த பில்லிங் எல்லாம் காமிக்கிறீங்க, இன்வாய்ஸ் எல்லாம் காமிக்கிற இடத்துல வந்து பிடிஎஃப் வந்து வியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை ரிப்போர்ட் ஏதாச்சும் காமிக்கிறீங்கன்னும் போது நிச்சயமாக பிடிஎஃப் வந்து வியூ பண்ண வேண்டிய சமயம் வரும். அதை நீங்கள் காமிக்கிறதுக்கான ஒரு லைப்ரரி தான் இது ரியாக்ட் பிடிஎஃப் வியூவர். இந்த ரியாக்ட் பிடிஎஃப் வியூவர் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு இருக்குது. அதுலேயும் இது ரொம்பவே ஸ்பெஷலாக ரியாக்ட்க்குனே உருவாக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப் வியூவர். இதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டுருக்குறாங்க. இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும், ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது, ஹைலைட் பண்ண முடியும், பேஜ் வந்து நேவிகேஷன் பண்ண முடியும், அப்புறம் ரொட்டேட்டு, பிரிண்ட்டு, அப்புறம் தீமு, ஜூம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் லோக்கலைசேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிடிஎஃப் வந்து பல்வேறு லாங்குவேஜுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். லாங்குவேஜ் சில நேரத்தில் பிடிஎஃப்ல சில நேரத்தில் வந்து லாங்குவேஜை மாற்றிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜ் எல்லாம் மாற்றத்துக்கான சப்போர்ட் உள்ள இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎல், அந்த ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது லாங்குவேஜில். இந்த அரபிக், உருது இந்த மாதிரியான லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து லெஃப்ட்டில் எழுதுவோம் இல்லையா, இவங்க வந்து ரைட்லேருந்து எழுதுவாங்க. அதனால் ரைட் டு லெஃப்ட்ன்ற சப்போர்ட் வந்து நிச்சயமாக ஒரு பிடிஎஃப் வியூ பண்ணும்போது கொடுத்துருக்கணும். இதில் வந்து இருக்குது, அதை தான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க, பில்ட் இன் ஆர்டிஎல் சப்போர்ட். மறக்காமல் இந்த பிடிஎஃப் வியூவரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு பயன்படும். நிறைய இடத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க. எல்லா மொழிகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அல்லது அப்ளிகேஷனை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். அதாவது மொழிபெயர்ப்பு, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அப்ளிகேஷனில் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுலேயும் ரியாக்டில் பண்ணுறீங்க, இன்னும் ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ரியாக்ட் i18 நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பயன் தரக்கூடிய ஒரு லைப்ரரி எதுக்குன்னா இந்த லோக்கலைசேஷனுக்கு தான். இது லோக்கலைசேஷன், அதாவது ஒரு மொழியை இன்னொரு மொழியாக மாற்றலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறீங்க, தமிழில் வந்து ஒரு வெப்சைட்டில் எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது அதை மாற்ற வேண்டிய ஒரு சிறப்புகள்லாம் உங்கள் வெப்சைட்டில் இருக்கணும், உங்கள் ரியாக்ட் வெப்சைட்டில். அப்போ அதுக்கான ஒரு லைப்ரரி தான் இது. இதில் வந்து நிறைய தகவல் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது லோக்கலைசேஷன்ஸில். ஸோ இந்த லைப்ரரியை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயன்படும். இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு லைப்ரரியாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு லைப்ரரியாக தான் இருக்கும். ஏன்னா
ஐக்கன்ஸ் இல்லாமல் நிறைய வெப்சைட்டில் இன்றைக்கி எதையுமே பார்க்க முடியாது. ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸுக்கு கூட வந்து நம்ம ஒரு ஐக்கனோட காமிக்கும் போது அது நல்லா தெரியும், புரிகிற விதமாக இருக்கும் இந்த ஐக்கன்ஸு பார்க்கும்போது யூசர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐக்கன்ஸ் லைப்ரரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சர்க்கம் ஐக்கான்ஸ், ஃபாண்ட் ஆசம், மெட்டீரியல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐக்கன்ஸை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைப்ரரிக்கும் வந்து ரியாக்டில் வந்து இன்டகிரேஷன் வேலையை செய்யணும். நீங்கள் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி தான் அந்த ஒரு ஐக்கன் லைப்ரரியை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரியாக்ட் ஐக்கன்ஸ், நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த லைப்ரரி உங்களுக்கு ரொம்ப உதவும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதும் பயன்படுத்துறதும் அவ்வளோ எளிமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல் டிசைன் ஐக்கன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுள் சப்போர்ட் பண்ணுற ஐக்கன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ரியாக்ட் ஐக்கன்ஸ் அப்படின்ற இந்த லைப்ரரியை மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. சில மீடியா சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அந்த மீடியாலாம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ பாட்காஸ்ட்டோ இல்லை சவுண்ட் ஃபைல்ஸை வந்து விற்கிற வெப்சைட் மாதிரிலாம் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படியுமே வந்து ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்கும் ஒரு டெமோவுக்காக. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆடியோ பிளேயர் தேடுவீங்க. இது ரியாக்ட் ஆடியோ பிளேயர் வந்து ரியாக்டில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்மளாம் செய்கிறவனா. ஆனால் இது ரியாக்ட் ஆடியோ பிளேயர் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை கொண்டு இருக்குது. இதோடைய ஒரு டெமோ பார்க்குறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்குது, நெக்ஸ்ட் மற்றும் ப்ரீவியஸ், ஸ்லைடரு, ஷஃபிளு அண்டு ரேண்டமு மற்றும் ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இந்த செலக்ட் பண்ணால் இது ப்ளே ஆகும். அந்த மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆடியோ ப்ளே ஆகிடும். அதனால தான் காப்பிரைட் இஷ்யூ தான் வந்துடும். அதுக்காக தான் ப்ளே பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த லைப்ரரியில் சில தீம்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி, இது வந்து கலர் எனக்கு பிடிக்கல, வேறு கலரை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே நீங்கள் தீம்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஆக இது வந்து ஆடியோ பிளேயர், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் சுலபமாக வந்து ரியாக்டில் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் இந்த லைப்ரரி மூலமாக. இமேஜ் ஸ்லைடர், இது நிச்சயமாக ஒரு வெப் டெவலப்பராக வர்ற நீங்கள் எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம். ஒரு இமேஜை வந்து காட்டுறது, ஒரு ப்ராடக்ட்டுக்கான இமேஜை காட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லைடரை வந்து நம்ம பயன்படுத்தி தான் வந்திருப்போம் இந்த வெப் டெவலப்பிங்கில். அந்த மாதிரி வந்து ரியாக்டில் வந்து நீங்கள் இமேஜ் ஸ்லைடரை வந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஜேக்வரியில் இருக்கும்போது இது சுலபமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ரியாக்ட் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த லைப்ரரி இமேஜ் ஸ்லைடருக்காக தான். அவங்க டாக்குமெண்டேஷனுடைய வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து எப்படியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலான்னு உங்களுக்கு சுலபமான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஒரு இமேஜ் ஸ்லைடரை லூப் ஆகணுமா இல்லையா, ஆட்டோ பிளே ஆகணுமா, எவ்வளோ நேரம் இன்டர்வல், அதாவது ஒரு ஸ்லைடு ஒரு இமேஜ் வந்து மூவ் ஆகும்போது எவ்வளோ நேரத்துக்கு இடைவெளியில் வந்து அது வந்து மூவ் ஆகணுன்ற மாதிரியான நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இமேஜ் ஸ்லைடரை பயன்படுத்துறது வந்து அப்படின்றதுக்குள்ளே பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. தயவுசெய்து இதை குறித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு லைப்ரரி. அப்புறம் என்ன நண்பர்களே, இன்றைக்கி வந்து 16 ரியாக்ட் லைப்ரரிஸை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒவ்வொரு ரியாக்ட் லைப்ரரிக்கான டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ், அதாவது எங்கே வந்து உங்களுக்கு அந்த லைப்ரரிலாம் கிடைக்கும்ன்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 16 லிங்க்ஸையும் வந்து பார்க்க முடியும். மறக்காமல் கீழே போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இந்த லைப்ரரிஸில் ஒரு சிலது மட்டும்தான் வந்து உங்களுக்கு பயன்படாது. ஆனால் முக்கால்வாசி உங்களுக்கு பயன்படக்கூடிய லைப்ரரி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற ஏதாவது ஒரு லைப்ரரி உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதுக்கான ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு லைப்ரரி எனக்கு இன்டகிரேட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு காமிங்க, எனக்கு இது ரொம்பவே வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு லைப்ரரியை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுற வீடியோவை வந்து கேட்டிங்கனாலும் நான் செய்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக ப்ராஜெக்டில் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த சேனலுக்கு டொனேஷன் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கான டொனேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கீழே இருக்குது. இந்த தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.